ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் பிகேஆர்த்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோடய போர்ட்டல் வீடியோ நிறைய போட்டிருந்தேன். அதில் ஒரு 12 கமெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். வணக்கம் ப்ரோ, போன வீடியோவில் சொன்னேன் ப்ரோ, எனக்கு டிரைவர் ஜாப் வாங்கி கொடுங்க ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போர்ட்டலில் உண்மையாங்க டிரைவர் வச்சு ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. உங்களை நான் சொல்லலை, டிரைவரை பற்றி நான் எதுவுமே சொல்லலைங்க. ஏன்னா போர்ட்டலில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இவங்க 3 ட்ரிப்பு மிஸ் பண்ணனா 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஓனருக்கு எப்படி நீங்கள் செட் ஆகும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்ட முடியாது. அவர் எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுப்பார் சொல்லுங்கள்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. நான் ஓட்டுறேன், என்னோட சொந்த வண்டி, நான் வண்டி ஓட்டுறேன், என்னாலேயே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டிரைவருக்குலாம் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். முன்னாடி நிறைய பேர் 7 வண்டி வச்சுருக்காங்க, 10 வண்டி வச்சுருக்காங்களாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வண்டியை விற்றுட்டு இப்போ ஒரு வண்டி தான் வச்சுருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 4-5 பேர்கிட்ட கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ எல்லாருமே ஓன் வண்டி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் சமாளிக்க முடியல. நீங்கள் ஒரு ஆள் ஓனராக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் 2000 ஓட்டலாம், 3000 ஓட்டலாம், ஏன் 6000 கூட உங்களால் ஓட்ட முடியும். ஏன்னா டைமிங் தான் மெயின். நாங்கள் இவ்வளோ போதுன்ற மாதிரி நிப்பாட்டிடுறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. காலையில் ஒரு 10 மணிக்கு எடுத்தனா சவாரி வராமல் கூட இருந்திருக்கும், ஒரு டைம் வரும். ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு, இந்த ஜாப் நம்மளால் சொல்லவே முடியாது. இந்த போர்ட்டலோட ஃபீல்டு எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. 4 மணிக்கு மேலே சவாரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் வீட்டுக்கு போகிற டைமு. அந்த டைமில் நம்ம எடுத்தாலும் வேஸ்ட்டுங்க. ஏன்னா அவங்க எதாவது தூக்கி லாங்கில் போட்டுருவாங்க, வரும்போது எம்டியில் தான் வரும். இது நிறையா இருக்குது. அது இல்லாமல் கமிஷன் 17% எடுக்கிறாங்க. இது ஓனருக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இதெல்லாம் சேலரி கொடுக்குறது இந்த மாதிரிலாம். அதனால தான் டிரைவரை அவங்களே ஓட்டிக்கிறாங்க. அதனால தான் ப்ரோ நான் உங்களுக்கு ஜாப் என்னால் சொல்ல முடியல. எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ரோ, கோச்சிக்காதீங்க ப்ரோ. அடுத்த கமெண்ட் என்னன்றதை சொல்லிடலாம். அவரே தான் அமைச்சிருக்காரு, ஹெல்ப் பண்ணுங்கள் டிரைவர் ஜாப்புக்கு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு இருக்காங்க. ப்ரோ திருப்பியும் சொல்கிறேன், என்னால் கண்டிப்பாக ஏதாவது ஜாப் நல்ல இடமா இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ரோ. போர்ட்டலில் அடிஷ்னல் சார்ஜஸ் எதாவது போடுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோன்னு போட்டிருக்கீங்க. இப்போ அப்பப்போ சார்ஜஸ் அடிஷ்னல் சார்ஜஸ்னு ஒன்று மாறி மாறி வருது. ஒரு டைம் மைனஸில் வருது, ஒரு டைம் ப்ளஸில் வருது. அது கண்டிப்பாக என்னால் கணிக்க முடியல. இப்போ வரைக்கும் பேஸ் ஃபேர் என்னால் கணிக்கவே முடியல. முன்னாடி என்னென்னா 250 பேஸ் ஃபேர் இருந்ததுங்க போர்ட்டல். என்னோட கணிப்பில் நான் சொல்கிறேன், 250 ஃபேர் இருந்தது. ஒரு கிலோமீட்டர் 20 ரூபா இருந்ததுங்க. நான் ஓட்டின ஒரு 5 வருஷம் வரைக்கும் எனக்கு இது தாங்க கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே தான் ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். எல்லா சவாரிக்கும் அப்படி தான் வரும். இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் கொடுக்குறாங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு 200 ரூபா, 20 ரூபா படி போட்டேன்னா பேஸ் ஃபேர் ஒரு 250 ரூபா. அப்போ எவ்வளோ ஆச்சு? 450 ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வரும். எல்லா ட்ரிப்புக்கும் 550 ரூபா வருங்க. பாரிஸ்லேருந்து எடுத்தனா எக்ஸ்ட்ரா 100 ரூபா. ட்ரிப்ளிகன், பாரிஸ் இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்தனா, சூளை இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்தனா எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ஹை டிமாண்ட் ஏரியா, அதனால் எக்ஸ்ட்ரா 100 ரூபா. அப்போ 550 ப்ளஸ் அது ஒரு 100, 650 ரூபா. இப்படி நல்ல இது அமௌண்ட்டாக தாங்க வந்திருந்தது. இப்போ இடையில என்ன பண்ணாங்கன்னா பர்சன்டேஜ் ஏதோ ஏற்றிட்டாங்க. முன்னாடி 15% இருந்தது, 2% எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டாங்க. அது என்னென்னா ஏற்றிட்டு கஸ்டமருக்கு ஏற்றிருக்கேன்றாங்க. ஆனால் 100% கஸ்டமருக்கு ஏற்றலைங்க. கஸ்டமருக்கு அமௌண்ட்டு குறைக்க தான் செஞ்சுருக்காங்க. இப்போ பேஸ் ஃபேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 220 ரூபா காட்டுது நான் கால்குலேஷன் பண்ணேன்னா. அதேமாதிரி கிலோமீட்டர் 18 ரூபா போட்டிருக்காங்க. முன்னாடி அந்த எக்ஸ்ட்ரா 100 ரூபா வருதுன்னு சொன்ன தெரியுமா, அதுவும் வரதே இல்லை, சுத்தமாக வரதில்லை. அதோட அமௌண்ட் ரொம்ப அக்யூரேட்டாக போட்டிருக்காங்க, இல்லை அது கம்மி தான் போட்டிருக்காங்க. பாரிஸ்லேருந்து எடுத்தால் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல அமௌண்ட் வருது. 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வருது. மற்ற எந்த இடத்துல போட்டாலும் வரவே மாட்டுது. அது இல்லாமல் முன்னாடி சவாரி 300 ரூபாய்க்கு மேலே தான் சவாரி வரும். இப்போ 250 ரூபா, 230 ரூபாலாம் வருது சவாரி. இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அது இல்லாமல் அவன் 5 கிலோமீட்டர் கொடுக்குறான், 250 ரூபாய்க்கு 5 கிலோமீட்டர் கொடுக்குறான். முன்னாடி அந்த மாதிரி வரவே வராது, இப்போ தான் அந்த மாதிரி வருது. இதை வச்சு நம்ம டிரைவர் போட்டால் எப்படி ஓட்ட முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அதனால தான் நான் சொன்னது ஓன் கம் டிரைவராக இருந்தால் தான் செட் ஆகும்னு அந்த கமெண்டில் நான் சொல்லியிருந்தேன். அடிஷ்னல் சார்ஜ் பற்றி கண்டிப்பாக இதை கால்குலேஷனே பண்ண முடியல என்னால். அடுத்த கமெண்ட் போயிடலாம். இந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இந்த மாதிரி விஷயத்த சொல்லும் போது. கண்ணாடி உடைந்தால் கண் திஷ்டி நினைக்காதீங்க, எதுவும் நினைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்தான் ப்ரோ. உங்களோட மெசேஜ் பார்க்கும்போது எனக்கு உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்த கமெண்டை நம்ம படிச்சிடலாங்க. இதில் என்ன போட்டிருக்குன்னா, பெருங்களத்தூர், வண்டலூர், கேளம்பாக்கம், மணிவங்கலம், மரமலை நகர் இந்த மாதிரி ஏரியாலாம் போகாதீங்க ப்ரோ, சவாரி சரியாக வருதில்லை, இந்த பக்கம் வந்தாலே கடுப்பாக இருக்குது ப்ரோ, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மெசேஜில். கண்டிப்பாங்க. ஆனால் சவாரி கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துல கூட வருதுங்க. ஏன்னா நீங்கள் காலையில் டைமில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சவாரி வரும். ஏதாவது ஒன்றாச்சு எடுத்து சிட்டிக்குள்ளே அடிக்கும். ஏன்னா அமௌண்ட்டு பெருசாக வரும். திருப்பி அங்கேருந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்தால் அதுவும் அமௌண்ட்டு பெருசாக தான் வரும். நம்மளோட கோட்டா ஒரு 2000 வந்துச்சுன்னா நம்ம ஒரு சந்தோஷப்படுவோம். ஆனால் ஈவினிங் டைமில் ஒரு 3-4 மணிக்கு மேலே அந்த பக்கம் வந்தால் எடுக்காதீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம லக்கை பொறுத்து தாங்க. எல்லா வாட்டியும் வராதுன்னு சொல்ல முடியாது, எல்லா வாட்டியும் வரும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்மளோட லக்கை பொறுத்து தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக வரமாட்டுது, அதுதான் உண்மை. அவர் சொல்கிற மாதிரி தான் உண்மை. பார்க்கலாம், நம்ம நேரம் இதில் என்ன எழுதியிருக்காங்களோ நம்மளுக்கு அதாங்க நடக்கும். என்ன பண்ணுறது? அடுத்த கமெண்ட் நம்ம படிச்சிடலாம். சூப்பர் சேனல் ப்ரோ, பட் பேசஞ்சர் ஆட்டோ ஓட்டினாலே இவ்வளோ சம்பாதிக்கலாமே, என் போர்ட்டலில் சூஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ப்ரோ, கொஞ்சம் கூடிய சீக்கிரம் இதே மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா
கண்டிப்பாக பேசஞ்சர் ஆட்டோ தான் ப்ரோ அடுத்தது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப டைட் பண்ணிவிட்டு ரேட்டை குறைச்சிட்டாங்க, சவாரியும் கொடுக்க மாட்றாங்க. இன்னும் ரொம்ப நாளாக இதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் சொன்னது கண்டிப்பாக இது நடக்கும் ப்ரோ. கண்டிப்பாக நானும் பேசஞ்சர் ஆட்டோ கண்டிப்பாக ஓட்டுவோம் ப்ரோ. அதில் கூட பக்கத்துலேயே ஓட்டினா கூட ஒரு 1000 ரூபா எடுத்துடுறாங்கன்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து தேய்மானம், செலவு, இன்சூரன்ஸு, எஃப்சி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நம்ம இருந்தாலும் கொஞ்சம் ஃபைட் பண்ணி பார்த்தா தானே ப்ரோ, டக்குன்னு நம்ம மாறினோன்னு நம்மளுக்கு தான் ப்ரோ லாஸு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபைட் பண்ண முடியுமோ நம்ம பார்த்துட்டு வரலாம். ரொம்ப அடிமட்டம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பேசஞ்சர் ஆட்டோ தான் ப்ரோ கண்டிப்பாக ஓட்டுவேன். உங்களோட அட்வைஸ் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ போர்ட்டலில் எப்படி ஜாயின் பண்ணுறது? ஆப்லேயே கொடுத்துருப்பாங்க. அவங்க கேட்குறது டிஃபால்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, வண்டியோட ஃபோட்டோ, இதெல்லாம் வண்டியோட நம்பரு, உங்கள் ஆதார், பேன் கார்டு எல்லாமே கேட்கும். பாஸ்புக்கு எல்லாமே கேட்கும். நீங்கள் எல்லாம் என்ட்ரு பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பேக் வரும். என் ஃப்ரெண்டு அது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் கால் பேக் வந்தது. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் ப்ரோ. ஒரு டைம் ஒரே நாளில் ஓப்பன் ஆயிருக்கு, 2 மணி நேரத்தில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நம்ம லக்கை பொறுத்து தான் ப்ரோ. இது அவர்கிட்ட கமெண்ட் போயிடலாம். சூப்பர் அண்ணா. ஓகே ப்ரோ, நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோலாம் போடணும்னு எனக்கும் தோணுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்த கமெண்ட் நம்ம படிச்சிடலாம். போர்ட்டல் கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர்ட்டல் கஸ்டமர் சர்வீஸ் வந்து நீங்கள் போட்டால் எடுக்க மாட்டாங்க ப்ரோ. ட்ரிப்பில் இருந்தால் மட்டும் தான் இது எடுக்க முடியும். புதுசாக ஜாயின் பண்ணால் அது எப்படின்றது தெரியல. கஸ்டமர் கேர் நம்பர் வந்து எடுக்க மாட்டாங்க. ஆஃபீஸ் வேணால் போய் பாருங்கள், நெட்டில் போட்டு பாருங்கள், இல்லை கூகுளில் போட்டு நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது கூட கம்ப்யூட்டர் வாய்ஸ் வரும். உங்களுக்கு கால் பேக் பண்ணி திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ப்ரோ. அடுத்த கமெண்ட் நம்ம படிச்சிடலாம். வீடியோவில் சாப்பிட்றத பற்றி போடாதீங்க, என்ன வெளிநாட்டில் ஓகே, இனிமேல் நான் சாப்பிட்றத பற்றி போட மாட்டேங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வீட்டு சாப்பாடை வந்து சாப்பிட்றத பற்றி போடுறீங்க, வெளிநாட்டில் உள்ளவங்களாம் வந்து சாப்பாடுக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றாங்க. கண்டிப்பாக ப்ரோ, இதை நான் ஏற்றுக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக இனிமேல் நான் சாப்பிட்றத பற்றி நான் போட மாட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நீங்கள் வந்து எனக்கு சொன்னதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதை கண்டிப்பாக நான் படித்து சொன்னேன். அது கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேங்க. நான் சொன்னதை நீங்கள் எடுத்துருப்பீங்க கண்டிப்பாக. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுது. இதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை படித்து சொல்கிறேன். ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். நான் சொல்கிறது நீங்கள் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.